தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர்களில் பாலாவும் ஒருவர். பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய பாலா கடந்த 1999 ஆண்டு வெளியான சேது படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இந்நிலையில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் ஹீரோவாக நடித்துள்ள படம் வணங்கான். இப்படத்தை சுரேஷ் காமாட்சியும் பாலாவின் பி ஸ்டுடியோஸ் நிறுவனமும் இணைந்து தயாரித்துள்ளது. இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. வருகிற 2025 ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வணங்கான் ரிலீஸ் ஆகிறது. இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவோடு இயக்குனர் பாலா திரையில் அறிமுகமாகி 25 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடினர். இதனால் இந்த விழாவுக்கு நடிகர் சூர்யா சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்தார். அது மட்டுமின்றி சிவகுமார், சிவகார்த்திகேயன், மாரி செல்வராஜ், நித்திரன், இயக்குனர் மிஷ்கின், மணிரத்னம் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே வணங்கான் பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டது. இதில் பேசிய சிவகார்த்திகேயன் ஒரு சுவாரஸ்ய சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். சிவகார்த்திகேயன் பேசுகையில், தீபாவளிக்கு வெளியாகும் படங்களின் கிளைமேக்ஸ் நெகட்டிவ் ஆகவோ அல்லது சோகமாகவோ இருந்தால் படம் ஃபிளாப் ஆகிவிடும் என்கிற பிம்பம் இருக்கிறது. அதனாலேயே அமரன் பட கிளைமேக்ஸ் சோகமாக இருந்ததால் பயந்தேன். அதன் பின்னர் தான் பாலா சாரின் பிதான் மகன் படம் சோகமான கிளைமேக்ஸுடன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி வெற்றி அடைந்ததை அறிந்து அது தனக்கு நம்பிக்கை தந்தது. வருகிற பொங்கல் பண்டிகைக்கு அஜித் சாரின் விடாமுயற்சி, அருண் விஜய் நடித்த வணங்கான் ஆகிய படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறது. 2 படங்களுக்குமே முதல் எழுத்து வி தான். வீணாலே விக்டோரி தான். இந்த 2 படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அடுத்த வருஷம் நன்றாக தொடங்க வாழ்த்துகிறேன். அருண் விஜய் அண்ணாவின் வெற்றிக்கு அவரின் கடும் உழைப்பு தான் காரணம். இந்த வணங்கான் படம் அவருக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன் என கூறினார். சேது படத்திற்கு முன்னர் 20க்கும் மேற்பட்ட படங்களில் நடிகர் விக்ரம் நடித்திருந்தாலும் சேது படம் தான் அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது. அப்படத்தில் சியானாக நடித்ததால் தான் அவருக்கு சியான் விக்ரம் என்கிற பெயரும் கிடைத்தது. இதையடுத்து விக்ரமை வைத்து பிதா மகன் படத்தை இயக்கினார் பாலா. அப்படம் விக்ரமின் கெரியரில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. ஏனெனில் விக்ரம் தன்னுடைய கெரியரில் ஒரே ஒரு தேசிய விருதை வென்றுள்ளார். அது பிதா மகன் படத்துக்காக தான் கிடைத்தது. இப்படி விக்ரம் என்னும் நடிப்பு அரக்கனை வெளியில் கொண்டு வந்த பெருமை இயக்குனர் பாலாவையே சேரும். பிதா மகன் படத்துக்கு பின்னர் பாலாவும் விக்ரமும் இணைந்து பணியாற்றவே இல்லை. இருப்பினும் பாலா மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த விக்ரம் கடந்த 2018 ஆண்டு தன் மகன் துருவ் விக்ரமை ஹீரோவாக அறிமுகம் செய்ய முடிவெடுத்த போது அவரும் தன்னை போல் பாலா இயக்கத்தில் தான் ஹீரோவாக வேண்டும் என ஒற்றை காலில் நின்றார். இதையடுத்து துருவ் விக்ரமை வைத்து படம் இயக்க ஓகே சொன்ன பாலா வர்மா என்கிற படத்தை எடுத்தார். இது தெலுங்கில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான அர்ஜுன் ரெட்டி படத்தின் ரீமேக் ஆகும். பாலா மீது அதீத நம்பிக்கை வைத்திருந்த விக்ரம் துருவை அவரிடம் ஒப்படைத்து விட்டு வர்மா படத்தின் ஷூட்டிங் முடிந்த பின்னர் ஒரு நாள் அப்படத்தை தயாரிப்பாளர்களுடன் சேர்ந்து பார்த்திருக்கிறார். படம் பார்த்த தயாரிப்பாளர்களுக்கு படம் சுத்தமாக பிடிக்கவில்லையாம். இதனால் இப்படத்தை வெளியிடும் முடிவை கைவிட்டு படத்தை டிராப் செய்தனர். வர்மா படத்தை பாலா எடுக்கும்போது விக்ரம் ஒருமுறை கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததில்லை. அந்த அளவுக்கு பாலா மீது நம்பிக்கை வைத்திருந்தாராம். ஆனால் படம் முடிந்து பிரிவியூ பார்க்கும்போது விக்ரமுக்கு படம் சுத்தமாக பிடிக்கவில்லையாம். இதனால் பாதிலேயே கிளம்பி சென்று விட்டாராம். இதையடுத்து அவருக்கு போன் போட்ட பாலா பாதிலேயே எழுந்து சென்று என்னை அசிங்கப்படுத்துறியா என கேட்டு சண்டை போட்டதாகவும் அதன் பின்னர் இருவரும் பேசிக்கொள்வதில்லை. விக்ரம் எத்தனை படங்களில் நடித்தாலும் அவருக்கு அடையாளம் கொடுத்தது சேதுதான். அப்படி ஒரு படத்தை கொடுத்த பாலாவுக்கும் 25வது ஆண்டு வெற்றி விழா கொண்டாடிய போதும் அதில் விக்ரம் கலந்து கொள்ளாதது பலருக்கும் அப்செட்டாக இருந்தது. இதை பார்த்த நெட்டிசன்கள் விக்ரம் இப்படி நன்றி மறக்கலாமா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். சூர்யா நடிக்க இருந்த இந்த படத்தில் பாலா மற்றும் சூர்யா இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சூர்யா இந்த படத்தில் இருந்து விலகினார். இதன் காரணமாக அருண் விஜய்க்கு இந்த இடத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இப்போது வெற்றிகரமாக நடித்து முடித்துள்ளார். அண்மையில் இந்த படத்தின் பிரீமியர் ஷோவை பார்த்து அருண் விஜயின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் இயக்குனர் பாலாவின் 25 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை பாராட்டும் வகையிலும் வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலும் சூர்யா மற்றும் சிவகுமார் இணைந்து பாலாவிற்கு தங்க சங்கிலியை பரிசாக அணிவித்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.